புரட்டாசி மாதம் எதற்காக வெங்கடேச பெருமாளுக்கு நம்ம விரதம் இருந்து தளிகை செஞ்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் கும்பிட வேண்டிய அவசியம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை செய்யலாமே, திங்கக்கிழமை செய்யலாமே, ஏன் வெள்ளிக்கிழமை செய்யலாமே? தாயாருக்கு உகந்த நாள் இல்லையா? சகோதரனுடைய நாள் இல்லையா? சுக்கிரவாரம். அந்த நாளில் விட்டு சனிக்கிழமை வைக்கக்கூடிய அவசியம் என்ன? யோசிக்கணும். திருமலையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமாக இருக்குது. பிரம்மோற்சவம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஆத்மகாரகன் சூரியன், புத்திகாரகனுடைய புதனுடைய வீட்டில் போய் பிரவேசிக்கும் காலம் இது ஜோதிட ரீதியான விளக்கம். ஆனால் சுவாமி வைகுண்டத்தில் இருந்து இறங்கி இந்த புரட்டாசி மாதம் தான் அவதரிக்கும் காலம். அதனால தான் சுவாமி இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்துக்கு வரும்போது நாம் எல்லாம் விரதம் இருந்து தளிகை போட்டு சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமான மாவிளக்கு போட்டு இதெல்லாம் நம்ம சுவாமிக்கு வழிபடுறோம். பிரம்மோற்சவம் செஞ்சு அந்த காலத்தில் நம்ம வழிபாடு முன்னோர்கள் எப்படியெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் செய்கிறோம். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயங்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் இரண்ய வதம் நடந்தது இந்த புரட்டாசி மாதம் தான். எதிரிகள் அடைவார்கள். நீங்கள் விரதம் இருந்து நாடி சுத்தம் ஏற்பட்டு 12 நாதிகள் சுத்தமாக இருந்ததுன்னா நினைத்த காரியம் சாதிக்கலாம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமான விரதங்கள், பச்சை கற்பூரமும் துளசியும் சேர்ந்து இந்த நீர் அருந்தி இந்த மாதத்தில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னாலே கிரக தோஷங்கள் போகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்த விட இந்த தீபம் ஏற்றுவது இந்த மாதத்தில் மாவிளக்கு தீபம் போடணும். அதில் எந்த எண்ணெயில் போடணும்? நல்லெண்ணெய்லையா, நெய்லையா? நாங்கள் யூஸ்வலாக நீங்கள்லாம் சொல்லி நாங்கள் நெய் தீபம் தான் சார் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமை 5 சனிக்கிழமை வருதுன்னு வச்சுங்க. இதில் நீங்கள் தளிகை போகிற நாளில் மட்டும் இல்லை, எல்லா சனிக்கிழமையும் நீங்கள் எள் தீபம், நல்லெண்ணெய் தீபம் தான் உபயோகப்படுத்தணும். இந்த சனிக்கிழமையில் பெருமாள் அவதரித்த நாடும் சனியினுடைய தாக்கம் இருக்கக்கூடாது. 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, எத்தனை விதவிதமான சனி மகாதிசைகள் நடந்தாலும் அது எல்லாம் போடுறதுக்காக பெருமாளுடைய அனுகிரகமும் பெருமாளுடைய பார்வையும் சேர்ந்து இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையை நம்ம முதல்ல கொண்டாட கற்றுக்குவோம், விழாவாக எடுப்போம். இதை எல்லாத்தோட பணம் சேர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. அடுத்த ஷார்ட்ஸில் நான் சொல்ல போகிறேன். நோட் பண்ணி வச்சுங்க, செய்யுங்க.